முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? பாட்டி கண்டிப்பா பேய் பாட்டி தான். ஆனா சாதா பேய் பாட்டி இல்ல, நமக்கு பிடிச்ச பேய் பாட்டி. கவலையப்படாதீங்க, நாங்க எல்லாரும் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மண்ணாங்கட்டி உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பொண்ணுங்களை அவமானமாக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? யாரோ கால் பண்றாங்க. நேரங்கட்ட நேரத்துல கால் பண்றதே மனுஷங்களுக்கு வேலையா போச்சு. உன்னோட எலி குஞ்ச எனக்கு அர்ப்பணிச்சிரு. இவங்களுக்கு நீ யாருன்னு காட்டு. தயாசே, என்னால முடியும்னு தோணல. அடப்பாவி, வீரவசனம் பேசுன. சீக்கிரம் உன் சைக்கிள் பவருக்கு பயன்படுத்து. மரியாதையா எலி குஞ்ச ஒப்படைச்சிரு. ஆனாலும் நீ இப்படி தூக்கி அடிப்பனு எதிர்பார்க்கல. கெருப்பு கூமுட்ட, உன் விஷ வாய்வை என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா எரும மாடு. அட ஆமாண்டா, நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்டுல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். என் பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிட்டத்தட்ட கொன்னுட்டாங்க. என்ன இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. உயிரோட தான் இருக்கியா? சரி போலவா. திரும்பவும் பத்திக்கிட்டு எரிஞ்சா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. இப்ப எப்படி இருக்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தெரியல. அங்கங்க அரிக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கும் அந்த கேள்வி மாதிரியே அரிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம உன் மண்டை பார்க்க செம காமெடியா இருக்கு. கேக்கலையா? நீ காசு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் உன் கூட டேட்டுக்கு வந்தேன். இத பாரு, உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நான் சொல்றேன். காசை மட்டும் தரேன்னு சொல்லு, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். அப்படி அவன் கிட்ட என்னத்த பார்த்து மயங்கின? அவன் பாக்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. விட்டா ஓவரா பேசுறீங்க. எனக்கு கேன் டக்காக்குற மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை தான் பிடிக்கும். சொல்றோன்னு தப்பா எடுத்துக்காத. அவன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லையாமா. என்ன படிக்கிற? அது வந்து இதுக்கு நான் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? என்ன சுத்தி எல்லாரும் முட்டாளுங்களாவே இருக்காங்களே. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எது? உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் 2 வாட்டியும் அதே சொன்ன? உங்கள மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறானா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் தம்பி, நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? எனக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே இல்ல.
ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். அட, ஏத்தான ஒருத்தனை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தான ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அதானே வர வர இவ டேஸ்ட் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா, சரியா சொன்ன. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.